இறையேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த கால வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் இறை வசனங்கள் 36 தொடங்கி 42 முடிய, குறிப்பாக 38வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்திய பிறகு அவருடைய சீடர்களில் 2 பேர் அவரை பின் செல்கிறார்கள். ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர், வந்து பாருங்கள் என்று கூறுகிறார். எனவே ஆண்டவராகிய, அதாவது மெசியாவை தேடினார்கள், கண்டடைந்தார்கள், ஆண்டவரோடு தங்கினார்கள், ஆண்டவருடைய சீடர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை தேடுகிறோமா? நம்முடைய வாழ்வில் கண்டடைகிறோமா? அவருடைய சீடர்களாய் மாறுகிறோமா என்பதுதான் இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி. எனவே ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தேடுவோம், கண்டடைவோம், அதன்படி நம்முடைய வாழ்வாக்கி ஆண்டவருடைய சீடர்களாய் மாறுவோம். அதன் வழியாக இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சீடர்களாய் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.